இதுக்கப்புறமா நான் ஒரு முடிவு எடுக்கலன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுடி. என்னம்மா சொல்ற? முதல்ல எந்திரிச்சு வா. எங்கம்மா? பிரியாணி கிடைக்கா? இவா பொருத்தி சோத்த முட்டை. இப்படி எல்லாம் சொல்லாதம்மா, நமக்கு சோறு தானே முக்கியம். பேசாம என் கூட வாட்டி. ஒரு சூறாவளி கிளம்பியதே, சும்மா கிடந்த தங்கி ஊதி விட்டாய், சிவனே கிடந்தவனை சீண்டி விட்டாய். ஒரு சூறாவளி கிளம்பியதே. என்ன மணி தர தரன்னு அங்கிருந்து கைய பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு வந்திருக்கா. பேசாம இருட்டி. உன்னை இன்னைக்கு எப்படியாவது நான் உங்க மாமியார் வீட்டுல உன்னை கொண்டு ஒப்படைக்கணும். அதுக்குதான் இப்படி வீர வம்சத்தோட நான் கிளம்பி வந்திருக்கேன். ஏம்மா என்னம்மா சொல்லுதா? எங்க மாமியார் வீட்டுக்கா? ஆமாட்டி, உங்க மாமியார் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏம்மா நீ ஒரு பாட்டை மட்டும் பேக்ரவுண்ட்ல போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல இருந்து இங்க வர தர தர தரன்னு கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்தியே, இதெல்லாம் எங்க மாமியார் வீட்டுக்கு வரதுக்கு தானே? ஏம்மா மாமியார் வீட்டுக்கு தான் போறோம்னா ஒரு ஆட்டையில வந்திருக்கலாம்லாமா. இவ்வளவு வெயிலுக்குள்ள என்ன நீ தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டியே. என் காலெல்லாம் என்ன வலி வலிக்குது தெரியுமா? அதான் வீட்டு பக்கத்துல வந்துட்டோம்லாட்டி, இனி வீட்டுக்குள்ள போய் சோஃபால உட்காரலாம். வாடியம்மா ராசாத்தி. யாரது? என் மோள ராசாத்தின்னு கூப்பிடுறது. அவ பேரு ராதிகா. எம்மா எனக்கு தெரியும், ராதிகா என்ன இந்த வீட்டு மருமக தானே. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் ராசாத்தின்னு கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏட்டி மேனகா, அங்க பாருட்டி உங்க வீட்டு கதவு சாத்தி கிடக்கு. அட ஆமா, சாத்தில கிடக்கு. எங்க பேர் பாவனி தெரியலையே. ஏட்டி ஒன்ன விட்டுக்கிட்டு ஒருவேளை டூருக்கு இருக்குன்னு எங்கேயா போயிட்டாவளா? உனக்கு நாத்தனார் வந்திருக்கால, அதான் அவளை கூட்டிட்டு ஒருவேளை டூருக்கு இருக்குன்னு எங்கேயும் போயிருப்பாவளா இருக்கும் டீ. சரி வாமா, அப்ப நம்ம வீட்டுக்கு போவோம். அட பாவி, உன்னை எப்படியாவது உங்க மாமியார் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துடலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப இங்க கதவு பூட்டில கிடக்கு. இப்ப திரும்பவும் நம்ம வீட்டுக்கே போலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்காகவா இவ்வளவு தூரம் இந்த வெயிலில நடையா நடந்து வந்தேன்? நடையா நடந்து வரலமா, என் கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்தா. ஆமாட்டி, உன்னை தர தரன்னு இது காட்டி இழுத்துட்டு வந்தேன். என்னம்மா ராதிகா, அம்மையும் மோளும் சேர்ந்து கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீளோ? என்னது கல்யாண வீடா? ஆமா கல்யாண வீடு தானே. எல்லாரும் மண்டபத்துல தான் இருப்பா, போய் பாருங்க. நானும் இப்பதான் குளிச்சு புறப்பட்டு வாரம் பார்த்துக்க. இனிதான் போய் மொய்க்க வரலாம் வாங்கிட்டு வரணும். சாப்பாடு கரெக்டா 11:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாவ. போங்க, அம்மையும் மோளும் போய் சாப்பிடுங்க. இல்லனா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, சாம்பார்ல தண்ணியை கோரி ஊத்தி விடுவாவ. என்னட்டி இது, உன் மாமியார் வீட்டை பார்த்து இந்த கிளவி கல்யாண வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? எம்மாடி சீக்கிரமா கிளம்பி வா. என்ன, நான் போயிட்டு வரேன். நம்ம பக்கத்து தெருவில் இருக்கல அந்த மண்டபம் தான், சரியா? சரி பாட்டியோ. இவளுக்கும் கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு போவ போலுக்கு. அதான் அம்மையும் மோளும் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காவ. என்ன அது, கல்யாண பத்திரிகையா? இடி மக்கா, இங்க என்னடி நடக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கிளவி வர கல்யாண பத்திரிகை இவங்களுக்கும் கொடுத்துருப்பாவ போலுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போறா. ஏம்மா கல்யாண பத்திரிகை தராமலே நம்ம எத்தனை கல்யாண வீட்டுக்கு போய் தின்னுட்டு வந்திருக்கோம். வா, இங்க பக்கத்து தெருவுதான், நம்ம போய் சாப்பிட்டு வருவோம். படம் பாயசத்தோட நல்லா சாப்பிட்டு வரலாமா, வா போவோம். பாத்தியாமா, கல்யாண வீட்டு சாப்பாடுன்னு சொன்ன உடனே என் முகத்துல இருக்க காயமெல்லாம் மறைஞ்சு போயிட்டு. இப்ப எப்படி கல்யாண வீட்டுக்கு போகக்கூடிய கலை என் முகத்துல தாண்டம் ஆடுது பத்தியா? ஏம்மா வா போவோம். ஏன் பாத்துக்கிட்டே நிக்கா? நம்ம வீட்டுல இருந்து அவசர அவசரமா நீ என்ன இழுத்துட்டு வந்ததே எனக்கு என்ன காண வயிறு பசிக்கு தெரியுமாமா? எப்படியோ நம்ம லக்கி தாமா, கேட்டியா? வந்த உடனே கல்யாண வீட்டு சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்கு நமக்காக. வாமா போவோம். கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னு வச்சுக்கியா, அந்த பாட்டி சொன்ன போல சாம்பார்ல தண்ணியை கோரி ஊத்தி விடுவாவ. வாமா உடனே போவோம், பாத்துக்கிட்டே நிக்காத. ஏடி உனக்கு என்ன பைத்தியம் மாட்டி பிடிச்சிருக்கு? ஏமா கல்யாண வீட்டுக்கு தானமா உன்னை வாணி கூப்பிட்டு இருக்கேன், ஆஸ்பத்திரிக்கா கூப்பிட்டு இருக்கேன். என்னது பேசிட்டு இருக்கா? நானே எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுச்சாவளேன்னு கவலையில இருக்கேன். நீ என்னடா சோத்துக்கு செத்தவ மாதிரி சோர்த்துங்க வா வாணி கூப்பிட்டு கிடக்க. என்னமா சொல்ற? கனவுதா கண்டுட்டியா? என் தலையில யாரோ மண்ணள்ளி போட்டுச்சாவன்னு சொல்லுயா? என் தலைய பாருமா, காலையிலே கண்டிஷனர் ஷாம்பு எல்லாம் போட்டு எடுத்து என் முடி எவ்வளவு ஷைனிங்கா சில்கா இருக்குன்னு பாருமா. வேணும்னா என் தலைய கூட மோந்து பாருமா, ஷாம்பு வாசனை அப்படி வரும். தூர போட்டியங்க. ஏம்மா இப்படி கோவப்படுதா? உன் அன்னிக்காரி சொன்னே மாதிரி நீ சரியான கூறு கட்டவாதாம்டி. எம்மா உன் வாயில நம்ம அன்னிக்காரிய பத்தி பேசாம இருக்கவே முடியாது பத்தியா? ஏட்டி எனக்கு வர கோவத்துக்கு தெருவுனி கூட பார்க்க மாட்டேன், வச்சு சாத்துன்னு சாத்தி எடுத்து போடுவேன். எம்மா நீ வயிறு பசியில தான் இப்படி எல்லாம் கோவப்படான்னு எனக்கு தெரியுமா? அதான் கல்யாண வீடு இருக்கலாமா, வா போவோம். அட கூறுகட்ட குக்கரு, கல்யாண வீட்டுல போய் சாப்பிடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. கல்யாணம் யாருக்குன்னு தெரியமாட்டி உனக்கு? ஏம்மா கல்யாணம் யாருக்கும் இருந்துட்டு போட்டுமா, நம்ம அங்க போயிருந்து பொண்ணையும் மாப்பிளையுமா பாத்துட்டு இருக்க போறோம். நேரா சாப்பாட்டு காலுக்கு போறோம், அடிச்சு பிடிச்சி இடத்த பிடிக்கும், நல்லா உட்காந்து கட்டு கடனி கட்டுறோம், அவ்வளவுதான். எவ்வளவுதான் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் நம்ம சாப்பிட்டாலும் நம்ம ஊர் கல்யாண சாப்பாட்டுக்கு எதுவுமே ஈடாகாதுமா. பப்படத்தை பாயாசத்துல அடிச்சு நொறுக்கி சாப்பிடுற சுவையே தனிதாமா. ஐயோ சொல்லும் போதே எனக்கு நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. வாமா போவோம். வாய மூடிட்டு பேசாம நில்லுடி.
இங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு ஒன்னே உனக்கு புரிஞ்சிக்க முடியல. நீ சோத்திலே இரு, சோத்து முட்டை. ஏமா நீ என்ன சொன்னாலும் நான் கோவமே படமாட்டேன். கோவப்பட்டா அப்புறம் சோறெல்லாம் வயிற்றுக்குள்ள இறங்காது. ஏட்டி உனக்கு இங்க என்ன நடக்குன்னு கொஞ்சமாவது புரியவாட்டி, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்க பாருமா, நீ சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு நடிக்கலாம் ஒன்றும் தெரியாது. ஆமா உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா கல்யாண வீட்டில் போய் நல்லா சாப்பிட்றதுக்கு மட்டும் நல்லா தெரியும். இந்த கல்யாண வீட்டில் போய் நல்லா சாப்பிட்றேன்னு சொல்றியே, அங்க கல்யாண மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமாட்டி? யாருமா? நம்ம சொந்தக்காரங்களா? ஏம்மா சொல்லுமா. அப்போ உனக்கு தெரிஞ்சேதான் இந்த கல்யாண வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏம்மா இதை நீ வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன்னா 5-6 டிஃபன் பாக்ஸ் 5-6 தூக்குவாளி எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அவியல் பொரியல் கூட்டு சாம்பார் பாயசம் எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம்லாமா? எல்லாம் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டுக்கலாம்லாமா? ஏம்மா பேசிட்டு இருக்கும் போதே கட்டத்துல அடிச்சா? நானும் எவ்வளவு நேரம் தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நீ பேசுற பேச்செல்லாம் கேட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலடி, அதான் பொங்கிட்டேன். கல்யாண வீடு சோறு எடுக்கிறது காட்டி நம்ம அங்க இருந்து இங்க வந்திருக்கோம். நல்லா கேட்டுக்க, அந்த கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை யார் தெரியுமா? உனக்கு மாப்பிள்ளை தான். என்னமா சொல்லுங்க? ஏன் மாப்பிள்ளையா? இன்னைக்கு உன் மாமியா கறி சொல்லிட்டு போனால, என் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. அந்த கிளவி வேற சொல்லிட்டு போறால இது கல்யாண வீடுன்னு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ உன் மாப்பிள்ளைக்கு தானே இப்ப கல்யாணம் பண்ண போறாவ. எம்மா என்கிட்ட ஏமா ஒரு வார்த்தை சொல்லல? ஆமா உனக்கு ஆரத்தி எடுத்து உன்னை வீட்டுக்கு வர வச்சு உனக்கு பத்திரிக்கை தருவாவ கல்யாணத்துக்கு வந்துருன்னு. ஆளை பாரு ஆளை. நானே உன் பக்கத்து வீட்டுக்காரி கல்யாண வீடுன்னு சொன்ன உடனே நானே கொதிச்சு போய் நிக்க, நீ வேற உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்கா. எம்மா இப்ப என்னமா பண்ண? வா போய் மாப்பிள்ளைக்கு மொய் கவரம் கொடுத்துக்கிட்டு போய் சோரம் தின்னுட்டு வருவோம். ஒரு தெண்டல் புயலாகி வருதே. வாய மூடுட்டி. சொன்ன மாதிரியே என் மாப்பிள்ளைக்கு 2வது கல்யாணமா? நீ அத்தைக்கே சொல்லியிருந்தா ஒரு பட்டு சரியாவது எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போ ஒரு சாரியே எடுத்துட்டு வரல, கொஞ்சம் கூட மேக்கப்பும் பண்ணல. போட்டோக்கு நான் எப்படி போஸ் கொடுக்கறது? ஏ கூறு கட்டவள, போட்டோக்கா நீ போஸ் கொடுக்க போற? வாட்டி என் பின்னால. தங்கச்சி கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும், சரியா? சரிங்க அண்ணே. அட பாவி மனுஷா, சொன்னே போலயே செஞ்சு விட்டானே. பாத்தியாட்டி உன் மாப்பிள்ளை நிக்க கோலத்தை? ஆமாம்மா பார்த்துக்கிட்டு தான் நிற்கேன். கல்யாணம்னு சொன்னேன், ஆனா பட்டு வேட்டி உடுக்காம அதே பேண்ட் சட்டையோட நிக்காரு. வாய மூடுட்டி. நீ என்ன பிள்ளைனே எனக்கு தெரிய மாட்டேங்கிட்டி. மாப்பிள்ளைக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவ என்னடா பட்டு வேட்டி உடுக்கல பேண்ட் சட்டை தான் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கூறு கட்டவள. நீ எல்லாம் என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கிறிய. உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்கேன். எம்மா அவரு கழுத்துல மாலையோட நிக்காரு பாத்தியாமா? இப்படி நின்று பார்த்துக்கிட்டு நிக்கா அந்த மனுஷனுக்கு சட்டையை பிடிச்சி 4 கேள்வி கேளாமட்டி. என்ன கேள்விமா கேட்கணும்? கல்யாண வீட்டில் பந்தி ஆரம்பிச்சிட்டாவளா இல்லையான்னு போய் கேளு. ஆளை பாரு ஆளை. கூறு கட்டவள, உன் மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு 2வது கல்யாணம். அதனாலதான் மாப்பிள்ளை சார் நல்ல மாலையும் கழுத்துமா நிக்காரு. இந்த தொப்பிக்கு எவ்வளவு திமிரு. இவருக்கு கல்யாணம் முடிஞ்சதே பெரிய விஷயம், இதுல 2வது கல்யாணமா? இப்பதான் நீ கரெக்டான பொசிஷனுக்கு வந்திருக்க. இப்ப போய் நீ 4 வார்த்தை நறுக்கு நீ அவன்கிட்ட கேளுட்டி. நீ தள்ளுமா. யோ தொப்பி, வாங்கக்கா வாங்க, கல்யாணத்துக்கு வாங்க. ராதிகா? ராதிகா தான். கண்ணு நல்லா தெரிவா உனக்கு? ஆமா ராதி, எனக்கு நல்லாவே தெரியுது கண்ணு. நீ என்னோட ராதி, அப்புறமா உன் பின்னாடி நிற்கிறது என்னோட மாமியார். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பா. இது என்னோட கடமை மீனு, அதை நான் பண்ணியே தானே ஆகணும். பொண்டாட்டிக்கு தெரியாம 2வது கல்யாணம் முடிக்கிறது கடமையாம்ல. கடமை இருக்கு. அப்படி தம்பி என்ன 5-6 அடி சேர்த்து போட்டுட்டி. ஆஹா, கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா வந்த உடனே அந்த அக்கா அந்த அண்ணனை போட்டு அடிக்காவ. நாம போய் யாரையாவது கூப்பிட்டுட்டு வருவோம். ராதி செல்லம், எதுக்குமா என்னை போட்டு இப்படி அடிக்கா? உன்னை அடிக்கவா செய்யணும்? யாஹூ! ராதி செல்லம், என்ன மிதிக்காத. இதை கேட்க யாருமே இல்லையா? என்னை போட்டு என் பொண்டாட்டி இப்படி துவச்சி எடுக்காளே. யாரு கேப்பா? நல்ல அளவோல கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை போல ரெடி ஆகி நிக்கல. 2வது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்ட போல இருக்கு. அப்படி தம்பி இன்னும் 4 வார்த்தை நறுக்கு நீ கேளு. ராதிமா, நான் மாப்பிள்ளை தான். அதான் உன் மண்டையை உடைக்கும். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருப்பா. ராதிமா, நான் சொல்லதை கேளு. நான் மாப்பிள்ளை.
நீ மாப்பிள்ள தான். நீ ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கல, அதான் உன்னை போட்டு துவன்னு துவச்சி எடுக்கேன். உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடியாகி நிப்ப? ஐயோ ஏம்மா எப்பா, என் பொண்டாட்டி என்னை போட்டு துவைச்சி எடுக்காமா. என்னை யாராவது சீக்கிரமாக வந்து காப்பாத்துங்க. காப்பாத்தணும் மாமல, காப்பாத்தணும். உன்னை எவ வந்து காப்பாத்தேன்னு நானும் பார்க்கேன். மேனும் என்னை போட்டு இப்படி அடித்து துவைச்சி எடுக்காத. நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்ல விடு. ஆமா, என்னத்த சொல்ல வராரா? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தரல, அதனால சாரி அப்படி சொல்ல வராராமா? கல்யாண பத்திரிக்கை தராட்டாலும் கல்யாணம் நேர்ல வந்து கண்டுபிடிச்சிட்டோம்ல. ராதிமா. ஏ ராதிகா, மாப்பிள்ளைக்கு மேல இருந்து காலெடு. நீ எங்கதான் இருக்கிறியா? என்னண்ணே கூட்டுக்களவணிகளா நீங்க எல்லாரும்? ஏடி, உன்னை யார் வர சொன்னது? பாத்தியாட்டி, எல்லாம் உங்க அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து பண்ண வேலைதான்.